தனுசு ராசிக்காரர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய திருநட்சத்திரம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் புத்தாண்டு ராசி பலன். இந்த ஆண்டு சற்று நிம்மதி தரும் ஆண்டாக இருக்குமா என்று தான் நினைப்பீர்கள். உண்டுதான். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாசம சனி ஏற்பட்டு இருக்கிறது. அது உங்களுடைய வருட ஆரம்பத்திலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கலை உண்டு பண்ணும். கூடுமான வரையில் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடல் நலனில் தேவையில்லா பிரச்சனைகள் உண்டு பண்ணும், தொல்லைகள் உண்டு பண்ணும். சொந்தமாக வேலை எடுத்து பார்ப்பவர்கள், வேலை செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பொது இடங்களில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தான் உண்டு, தான் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக நற்பலன்தான். மாணவ கண்மணிகளாக இருந்தால் படிப்பில் சற்று கவனம் செலுத்தி வருவது மிகவும் சிறப்பு. குடும்பத்தில் தேவையில்லா மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லா அதிக விரயங்கள் ஏற்படும். குழந்தைகளை முன்னிட்டும் தேவையில்லா விரயங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பி இடையோ அல்லது பங்காளி இடையோ சிறு மன சங்கடங்கள் ஏற்படலாம். இது நாள் வரை இருந்து வந்த சந்தோஷங்கள் மாறி சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வருடமாக அமைகிறது. வைகாசி 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவத்தில் குரு அமர்வது அஷ்டமத்து குரு. அப்போ அஷ்டமத்து குரு வருவதால் உங்களுடைய பேச்சில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. ஐப்பசி 27ஆம் தேதி ராகு கேதுகள் பெயர்ச்சி ஆகிறது. இது சற்று நிம்மதி தரலாம். இருந்தாலும் அது தாப்பன் ஸ்தானத்திலும் உடன் பிறப்பு ஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அமர்வதால் நம்முடைய தைரிய வீரியங்கள் குறையும். தன்னுடைய உடன் பிறப்புகளிலேயே மனக்கசப்புகள் ஏற்படும், மன வருத்தங்கள் ஏற்படும். தாப்பன் வழி சொந்தங்களிடம் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. தாங்கள் வண்டி வாகனத்தில் செல்வர்களாக இருந்தால் சற்று கவனமுடன் செல்வது நல்லது. உடல் நலனில் அடிக்கடி அக்கறை செலுத்தி வருவது நல்லது. பெண்களாக இருந்தால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். பதவியில் உள்ளவர்கள் சற்று பதமுடன் செயல்படுவது நல்லது. தாங்கள் நெடுநாட்களாக வேறிடம் மாறி செல்லலாம் என்று நினைப்பீர்கள். அது இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாங்கள் அமாவாசை திதியில் புவனேஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். அமாவாசையில் புவனேஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.